ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுனாக்கா, நம்ம வந்து வயலில் வந்து மட்டன் செய்ய போகிறோம். அதுக்கான ஆட்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாமே வாங்கியாந்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த பாறை மேலே தான் செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், டபரா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி அரியுறதுக்கான தண்ணி, அதை கூட பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மட்டனு மாஸ்டர் குக்கு இவர் தான். எங்களுக்கு எப்போவுமே கேங் லீடர் அவர் தான். அழகான காட்டில் அழகான வயல்வெளி ஓரம் நடுவுக்கு இடையில் நடுவுக்கு இடையில் பாறை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுப்பெலாம் வந்து எப்போயுமே வந்து தேட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 mm கம்பி வாங்கி அடுப்பு செஞ்சாச்சு. அந்த கம்பியில் செஞ்சு அடுப்பு தந்தாச்சு. விறகு ரெடி ஆகிடுச்சு. விறகுலாம் தருகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அரிசி புதுசாக வாங்கிட்டு வந்துக்கிறோம். கடாய் பாருங்கள். இந்த தட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தான். பாருங்கள், இன்னும் வந்து லேபிள் கூட மேலே பிக்கவே இல்லை பாருங்கள். கண்டிப்பா மாத்தி சொல்றப்பா, ஒன்று தாண்டா காட்டணும். பாருங்கள், புதுசுங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்துக்கிறோம். ஜல்லிக்கண்டி. இதை பாருங்கள், கடாய் புதுசு. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். டபராவா? சரிப்பா, டபரா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய். நம்ம வந்து யூடியூப்புக்கான ஸ்டாண்ட் எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம வந்து அது ஒன்றும் செட் பண்ணாமல் இருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். எல்லாமே சமைக்கிறதுக்கான சாப்பாடு செய்யறதுக்கான தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடி. ஏதாவது சைஸ் அது உடம்புக்கு நல்லதுடா. வேப்பம்பூ ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம்பூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரத்தடியில் பார்த்தீங்கன்னா பர்தா போட்டு தொடை போட்டு பெருக்கிட்டு பர்தா போட்டு விட்டிங்கனாக்கா அந்த பூ காஞ்ச பிறகு நம்ம சமைச்சு சாப்பிட்டா பிபி சுகர் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மாஸ்டர் வந்து பூ இதனால் வந்து கோச்சிக்கிறாரு. வேப்பம் வந்து உடம்புக்கு ரொம்ப மிக அவசியமானது. ஏன்னா நம்ம வந்து இயற்கையை வந்து யாருமே நேசிக்கிறதே கிடையாது. இயற்கையை நேசிப்போம். விவசாயம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ நட்டுக்கிறது வந்து மிஷினோட நட்டுக்கிறோம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சமைச்சிட்ருக்கோம். இது போல் ஜாலி யார் யாருக்கெல்லாம் வருதுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி யார் யாருக்கெல்லாம் சமைச்சிருக்கின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வேறு லெவலில் செஞ்சிட்டோம். கொஞ்சம் வந்து பச்சடிக்கு வச்சுருக்குறோம் நம்ம. மாஸ்டருங்களாம் இப்படி படுத்துங்க இருந்தா மற்ற மதியான வெயிலில். நாங்கள் எப்போ சாப்பாடு செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபரா வச்சாச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். அடிக்கிற காற்றுல அவர் தான் வந்து தெரிதா பாருங்க. மூஞ்சி பாருங்க யாருன்னு. ஜூஸு, வெயிலுக்கு ஜூஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரிப்பா கொட்டுப்பா. பாறை ஆடும் தான் நம்ம தான் பாறை மலை கருமே. பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு கறி. கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் கிரேவி. போதுமாடா? வச்சுக்கலாம்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காரை வந்து திட்டமாக போடணும். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம், அதனால் வந்து காரை வந்து திட்டமாக போட சொல்லியிருக்கிறேன் மாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கிரேவி செஞ்சிட்ருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. சமைக்கிற வேலை ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கறி வந்து வேக வைக்க போகிறோம்.
இப்போ வந்து நம்ம வந்து கறி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே லேசாக இது பண்ணிக்க வேண்டியதுதான். அது போய் வாடா டக்குன்னு. நம்ம வந்து உப்பு போட்டதாண்டா. ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு வந்து நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியதான். இது முடிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணும். இப்போ வந்து சாப்பாடு சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பாட்டுக்கு தயாராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரேவி வச்சுன்னு வராரு. பிரியாணி முடிஞ்சதோ கிரேவி. பிரியாணி வேறு கிரேவி வேறு. எதை சாப்பிட்றது எதை ஊறத்துன்னு தெரியாமல் நம்ம ஆளுங்க திகைச்சி போயிருக்கிறாங்க. காலையில் நேற்று நைட்டு போயிருக்கோ, நைட் 8 மணி சாப்பாடு இன்றைக்கி போயிருக்கோம் ஈவினிங் 4 மணி தான் சாப்பிட்றானுங்க. பாருங்கள் கிரேவிலாம் எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவி குண்டானே காலியாக போச்சுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.